மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்காக தாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த 48 நாள்ல உங்களுக்கு வரக்கூடிய உறவு உங்களுக்கு சாதகமா, பாதகமான்னு தெளிவா தெரிஞ்சுக்க போறீங்க. முதல்ல மிதுன ராசி நேயர்கள் எப்படி தெரியுமா? நார்மலாவே மிதுன ராசி நேயர்கள் எப்படின்னா, இரட்டைத்தன்மை கொண்டவர்கள். காற்று ராசி வேற. எப்பயுமே காற்று வந்து அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். ஒரு இடத்துல நிக்காது. அதே மாரி மனசு எப்படி இருக்கும்னா, ஒரு ஒரு விஷயத்த யோசிக்கவே யோசிக்காது. ஒரு விஷயம், 2 விஷயம், 3 விஷயம் அப்படியே அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். ஒரு விஷயம் எடுத்தா அவ்வளோ சீக்கிரத்தில முடிக்க மாட்டீங்க. முடிக்கலனாலும் பரவாயில்லன்னு அடுத்த விஷயத்த எடுத்துறீங்க. ஒரே நேரத்தில பல விஷயங்கள் எடுத்து செய்யக்கூடிய ஆள் நீங்க. இந்த டென்ஷன்லேருந்து ரிலீவ் பண்ணுறதுக்காக தான் ஒரு உறவு. அது டென்ஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு வருதா, இல்லை டென்ஷனை ரிலீவ் பண்ணுறதுக்கு வருதா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த உறவு. அதை சொல்கிறேன் நான். கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்குங்க. எனக்கு ஜாதகம் பார்த்து சொல்லுவீங்களா? தாராளமாக ஜாதகம் பார்த்து சொல்லலாம். வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்குது, எனக்கு டேட் ஆஃப் பர்த்லாம் கிடையாது, இப்போ எனக்கு சொல்ல முடியுமா? உங்களுக்கு நிச்சயமாக சொல்லலாம். டேரட் கார்டு பார்த்து சொல்லலாம். அப்புறம் பிரசன்னம் பார்த்துன்னு சொல்லலாம். எனக்கு உடம்பு சரியில்லை, பிரச்சனையாக இருக்குது, இது வேறு ஏதாவது டெக்னிக் இருக்கா? ரேக்கின்ற ஒரு டெக்னிக் இருக்குங்க. அது மூலயமா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, எப்படி சால்வ் பண்ணுன்னு சொல்லலாம். சரி, எனக்கு மனசு நிலையில் ரொம்ப குழப்பமாக இருக்குது, எனக்கு பழைய நினைவுகள் எனக்கு போட்டு படுத்திக்கிட்டே இருக்குது, என்எல்பி நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராம் மூலயமா உங்களுக்கு தெரப்பி கொடுத்து அது மூலியமாக சரி பண்ணலாம். வேற என்னதான் உங்களுக்கு பிரச்சனை, வாழ்க்கையில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நிச்சயமாக ஒரு சொல்யூஷன் இருக்குது. விடியாத இரவென்று எதுவும் இல்லை. நமக்கு சால்வ் ஆகாத ப்ராப்ளம் எதுவுமே இல்லை. ஏதோ ஒரு டெக்னிக் மூலமா நமக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகணும். சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம ஹீலிங் ஹேண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்கு. அந்த சொல்யூஷன் என்னன்னு கண்டுபிடிச்சி உங்களுக்கு சொல்லும் போது சில சமயங்களில் தாந்திரிக பரிகாரம் மூலியமாக கூட உங்களுக்கு தேவைப்படலாம். அதையும் மந்திரங்கள் மூலியமாக தேவைப்படலாம். அது செஞ்சு உங்களுக்கு கொடுக்கும்போது, நீங்களே செஞ்சுக்கும் போது நீங்களே கிளாஸும் கற்றுக்கலாம். இதுக்கான பயிற்சி வகுப்பும் நடத்திட்டு இருக்கோம். இதையும் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கை நீங்க சரி பண்ணிக்கலாம். உங்கள் மூலியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸோட வாழ்க்கையை நீங்க சரி பண்றதுக்கான வாய்ப்புகளை நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம் கத்துக்கிட்டு. உங்களுக்கு வாழ்க்கையில எந்த ப்ராப்ளமா இருந்தாலுமே எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு. அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கிறதுக்கு வீடியோல இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. போகாரியா இருக்கார், முருகர் இருக்காங்க, நான் இருக்கிறேன். என் மூலியமா உங்களுக்காக அவங்க கொடுக்கறது ரெடியா இருக்காங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பேசுங்க. நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில சொல்யூஷன் கிடைக்கும். ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. முருகன் முருகன் அருளோட நம்ம அடுத்த 48 நாளைக்கு இந்த வீடியோவை நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அந்த நாள்லேருந்து அடுத்த 48 நாளுக்குள்ள உங்கள் ராசிக்கான விஷயங்கள் சில தெரிஞ்சுக்க போகிறோம். சில உறவுகள் உங்கள் கூட ஜாயின் பண்ண போகிறாங்க. மேபி பார்ட்னராக இருக்கலாம், மேபி லைஃப் பார்ட்னராக இருக்கலாம், பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம், நண்பர்கள் யாராக வேணாலும் இருக்கலாங்க. உங்கள் ராசிக்கு யார் வந்து அமைய போகிறாங்க, அவங்கள இந்த உறவுகளை அந்த வரக்கூடிய ஆஃபரை நம்ம எடுத்துக்கலாமா, இல்லை வேண்டான்னு ஒதுக்கிடலாமா, நமக்கு என்னென்ன விஷயங்கள் அவங்க மூலியமாக நமக்கு நடக்க போகுது, கிடைக்க போகுது, நம்மளோட லைஃப் டெவலப்மெண்ட்டுக்காக அடுத்த நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ண போகிறோம், அவங்க எந்த அளவுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நமக்கு அவங்க சாதகமாக இருப்பாங்களா, நமக்கு அவங்க பாதகமாக இருப்பாங்களா, இந்த டீட்டெயில் எல்லாமே தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ முழுசா பாருங்க. ஒவ்வொரு ராசிக்குமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்த 48 நாளுக்குள்ள உங்களுக்கு எந்த உறவு வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்காக தாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த 48 நாளில் உங்களுக்கு வரக்கூடிய உறவு உங்களுக்கு சாதகமாக, பாதகமான்னு தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. முதல்ல மிதுன ராசி நேயர்கள் எப்படி தெரியுமா? அந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா 2 பேர் நிற்கிற மாதிரி இருக்கும். நார்மலாகவே மிதுன ராசி நேயர்கள் எப்படின்னா இரட்டைத்தன்மை கொண்டவர்கள். காற்று ராசி வேற. எப்பயுமே காற்று வந்து அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். ஒரு இடத்துல நிற்காது. அதே மாதிரி மனசு எப்படி இருக்குன்னா, ஒரு விஷயத்தை யோசிக்கவே யோசிக்காது. ஒரு விஷயம், 2 விஷயம், 3 விஷயம் அப்படியே அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். இன்னொன்று ரொம்ப முக்கியமாக, ஒரு விஷயம் எடுத்தா அவ்வளோ சீக்கிரத்தில் முடிக்க மாட்டீங்க. முடிக்கலன்னா பரவாயில்லன்னு அடுத்த விஷயத்தை எடுத்துறீங்க. ஒரே நேரத்தில் பல விஷயங்கள் எடுத்து செய்யக்கூடிய ஆள் நீங்கள். இந்த வேலையை அதையும் செய்யலாம், அடுத்த வேலையை அதையும் செய்யலாம், இந்த வேலையை அதுவும் செய்யலாம்னு சொல்லிட்டு போட்டு மனசை குழப்பிக்கிட்டு என்னடா இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களே நீங்கள் டென்ஷன் படுத்திக்கிட்டு இந்த டென்ஷன்லேருந்து ரிலீவ் பண்ணுறதுக்காக தான் ஒரு உறவு. அது டென்ஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு வருதா, இல்லை டென்ஷனை ரிலீவ் பண்ணுறதுக்கு வருதா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த உறவு அதை சொல்கிறேன் நான். கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. இரட்டைத்தன்மைன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? எப்படி தெரியுங்களா? ஒன்று முடிவெடுக்கிறதுக்கு ஓகே டக்குன்னு செஞ்சிடலாம், அப்புறம் செய்யலாமா வேணாமான்னு ஒரு, அதாவது நல்லா கவனிச்சுக்கோங்க. பலர் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டால் அவங்களுடைய பொறுமையை பயன்படுத்தும். ரிஷபராசினியர்கள் பொறுமையாக இருந்து முடிவெடுப்பாங்க. ஆனால் இவங்க மிதுன ராசினியர்கள் நீங்கள் அதை எப்படி தெரியுமா? குழம்பிடுவீங்க. உங்களுக்குள்ளே போட்டு ஒரு குழப்பத்தை கிரியேட் பண்ணிப்பீங்க. குழப்பத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் அதுலேருந்து சொல்யூஷன் எடுத்து ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய குழப்ப மனநிலையிலேருந்து வெளில வர்றதுக்கும், நீங்கள் டிசிஷன் டக்குன்னு ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கும், நார்மலாக மிதுன ராசி நேயர்களுக்கு முதல் பார்ட் ஆஃப் வாழ்க்கை, இப்போ ஒரு மனிதனுக்கு வந்து யார் மிதுன ராசி நேயர்களுக்கு ஒரு 100 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு 50 இயர்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், செகண்ட் 50 இயர்ஸ் அப்படியே மாறி இருக்கும் வாழ்க்கை. ஆமாங்க, மிதுன ராசி நேயர்களுக்கான வாழ்க்கை தலைகீழ மாறும்.
இப்போ ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் ரொம்ப கஷ்டம், சோகம், துக்கம் இப்படியே போயிட்டுருக்கு அப்படின்னா, அடுத்த பார்ட் சந்தோஷம், ஜாலியாக, ஹாப்பினஸ் அப்படி வரும். உங்கள் திறமை நிறையா இருக்கும். திறமைகள் நிறைய இருக்கிறவங்க மிதுன ராசி நேயர்கள். நல்ல ஒரு திறமைசாலி, நல்ல பேச்சாளர், நல்ல பேச தெரியும், நல்ல டேலண்ட் இருக்கும். அதை ஃபர்ஸ்ட் ஹாஃபில் உங்களால் அந்த திறமையை வெளியில் காட்ட முடியாமல் இருக்கும். செகண்ட் ஹாஃபில் உங்கள் திறமையை கொஞ்சமாக வெளியில் காட்ட ஆரம்பிச்சு நீங்கள் வாழ்க்கையில் சூப்பராக டெவலப் ஆகக்கூடிய நேரம். சரி, இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்கீங்களா, செகண்ட் ஹாஃபில் இருக்கீங்களா, இல்லை இனிமேல் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் முடியப்பாது எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும், இந்த உறவு உங்களுக்கு இப்போ வரக்கூடிய உறவு எப்படிப்பட்ட உறவாக இருக்கும்னு கேட்டால், உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றுறதுக்கு உங்களுடைய குழப்ப மனநிலையிலேருந்து வெளியில் வந்து இந்த டிசிஷன் எடுத்து கரெக்டாக இருக்குன்னு சொல்லி கொடுக்குற அளவுக்கு ஒரு உறவு உங்களை விட புத்திசாலியாக, நல்லா கவனிச்சுக்கோங்க, உங்களை விட புத்திசாலியாக, உங்களை விட அறிவில் சிறந்ததாக, உங்களை விட அட்லீஸ்ட் எப்படி வச்சுக்கலாமா, உங்களை விடன்னு ஒத்துக்க முடியலன்னு கூட உங்களுக்கு ஈக்குவலாக அந்த ஓகேப்பா கரெக்ட்ப்பா எஸ் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் திங்க் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களே, அந்த மாதிரி உறவு உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். புரியுதுங்களா? மேபி உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஸ்பௌஸாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற யாரோ ஒருத்தராக கூட இருக்கலாம். உங்ககிட்ட இப்போ நெருக்கமாக வர ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி நீங்களே போய் சொல்லுவீங்க, இந்த மாதிரி இருக்குது, என்ன பண்ணணும்னு தெரியல, எனக்கு இப்படியும் யோசனை இருக்குது, அப்படியும் யோசனை இருக்குது, இதை செய்ய அப்படியே அவங்க ஒரு டிசிஷன் சொல்லுவாங்க. இதுவரை நான் அந்த மாதிரி யார்கிட்ட சொன்னது கிடையாதுங்க. இதுவரை நான் யாருக்கும் டிஸ்கஸ் பண்ணது கூட கிடையாது. என்னோட லைஃப் நான் டிசிஷன் எடுக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஆளாக இருந்தீங்கன்னா மிதுன ராசி நேரில் நீங்கள் தான் அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த ஃப்ரெண்டு வராங்க பார்த்தீங்களா, ஃப்ரெண்டு ஆர் உங்கள் ஒய்ஃப் ஸ்பௌஸாக கூட இருக்கலாம். சில நேரங்கள் என்ன ஆகுனா, இந்த நிறைய வீட்டில் உண்மையாக சொல்கிறாங்க, நிறைய வீட்டில் பெண்கள் எப்படின்னா, இந்த ஆளு என்னத்தை தெரிய போகுது, ஆஃபீஸ் வராரு அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கலாம். யார் பெண்களே அந்த மாதிரி இருக்கக்கூடிய மிதுனராசி அந்த பெண்கள் நீங்களாக இருந்தீங்கன்னா, மிதுனராசி நேர்களாக இருந்தால் உங்கள் ஹஸ்பண்டாக சொன்னால் கேளுங்க. ஆண்களே உங்களுக்காக என்னத்தை என் ஒய்ஃபுக்கு தெரிய போதா, படித்து கிராமத்தில் பிறந்தா வாழ்ந்தா அப்படி வந்து அந்த மாதிரிலாம் நினச்சிடாதீங்க. இந்த காலகட்டம் அடுத்த 48 நாள் நீங்கள் அவங்க சொல்கிறது கேளுங்க. புரியுதுங்களா? உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய குழப்ப மனநிலையிலேருந்து சரி பண்ணுறதுக்கு, உங்களுடைய டிசிஷன் மேக்கிங் சரியாக இருக்கிறதுக்கு, நீங்கள் நல்ல புத்திசாலி தான், நல்ல அறிவாளி தான், கிட்டத்தட்ட உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய இன்னொருத்தவங்க உங்களுக்கு அமைவாங்க. இதுவரையும் எனக்கு கல்யாணம் ஆகலைங்க, எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் யாரும் கிடையாதுங்க அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல, உங்களுக்கு அமைவாங்க. மேபி கல்யாணம் ஆகாத ஆண்களுக்கோ பெண்களுக்கோ லவ்வர் கூட காதலியோ காதலனோ கூட அமைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் கல்யாணம் ஆகாத ஆண்களோ பெண்களோ யாராவது இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு யாராவது ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, யாரும் நீங்கள் மிதுன ராசி நேராக இருந்தீங்கன்னா சொல்கிறேங்க, வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களை விட அவங்க வந்து அந்த பேச்சு திறமையில் அறிவில் இருக்கலாம், இருந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்காக உங்களுக்கு நல்லதுக்காக தான் வராங்க. இதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டம். அதுவும் மிதுன ராசி நேயர்களுக்கு மனசில் குழப்பம், இந்த மாதிரி என்னடா பண்ண டிசிஷன் எடுக்க முடியாது பல தன்மைகள் இருக்கக்கூடிய உங்களுக்கு நிச்சயமாக ஒரு உதவி கிடைக்க பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு ஆள் அனுப்பியிருக்காங்க. மேபி கல்யாணம் இருந்தால் ஏற்கனவே அவங்க கூட இருக்காங்க, இல்லைனா ஒரு புதுசாக வருவாங்க, இல்லை உங்கள் ஆஃபீஸ் நண்பர்களாக கூட இருக்கலாம், யாரோ ஒருத்தவங்க வருவாங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, உங்களை கைட் பண்ணுவாங்க. அவங்க கைடன்ஸ் ஏற்றுக்கோங்க, சொன்னது அவங்க சொல்கிறத கேட்டு நடங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அடுத்த லெவலில் முன்னேற்றத்துக்கு வரும். இல்லைங்க எனக்கு இன்னும் நிறைய டீட்டெயில் வேணும், இது வந்து நான் இப்போ சொல்கிறதெல்லாம் பொது பலன், எனக்குன்னு தனியாக ஜாதகம் பார்க்கணும்னா தாராளமாக பார்க்கலாம். உங்களுடைய காலகட்டம் எப்படி இருக்குது, உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்ன்றது தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் அதை வாழ்க்கையில் டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. வேணும்னா நீங்கள் ஜாதகம் பார்க்கணும், இந்த வீடியோவில் கூடிய கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ஒரு அமைப்பு ஒன்று உருவாயிடுச்சுங்க. அந்த கைடன்ஸ் அக்செப்ட் பண்ணி வாழ்க்கையில் சூப்பராக முன்னேறலாம். வாழ்க்கையில் முன்னேறி சந்தோஷமாக ஜாலியாக ஹாப்பியாக இருக்கலாம். வாழ்க வளமுடன்.